வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாரா கொண்டாடுறீங்க? நீங்க பிறந்த வாழ்த்துக்கள் சுவால்மை நண்பா தேமகளே. ஓகே காய்ஸ், என்ன வீடியோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2025 தி பெஸ்ட் மெமோரி, தி வர்ஸ்ட் மெமோரி சொல்லணும். என்ன எல்லாமே வர்ஸ்ட் தான், ஏதோ ஒண்ணுதான் 2-3 தான் சொல்லலாம் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு. வர்ஸ்ட்னா மொத்தமாவே ஒரு கரெக்டா ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா பெஸ்டா போச்சு. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் வர்ஸ்டா போச்சு. ஏதோ கடவுள் அனுகிரகத்தினால லாஸ்ட் ஒரு 2 மாசமும் ஓரளவுக்கு நல்லதா போச்சு. இதுதான் சொல்ல முடியும். பிளஸ் பெஸ்ட்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பொண்ணு பர்த்டே தான் எனக்கு எப்பவுமே பெஸ்ட். எனக்கு எல்லா வருஷமும் எப்பவுமே நான் உயிரோட இருக்கிறவங்க எனக்கு எது பெஸ்ட்னா, என் பொண்ணு பர்த்டே நான் செலிப்ரேஷன் பண்ற பாருங்க, அதுதான் எனக்கு பெஸ்ட். நியூ இயர்னா ஒண்ணும் இல்லைங்க, எல்லா நாளும் வர மாதிரி தான் அதுவும் ஒரு நாள், அவ்வளவுதான் வரையும். வயசாகுது, அப்படியே புத்தியும் வருது, மெச்சூர்ட் வரும், அவ்வளவுதான் வரையும். வேற எல்லா நாள் நல்லா இருப்போம், எல்லா நாளும் நல்லா இருப்போம். 2026க்கு காலை வைக்க போறோம். கொஞ்சம் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸு, இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் உருப்பிடலான்ற ஒரு பிளான்ல இருக்கிற. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது கூட ஒரு பெஸ்ட் மெமோரி இன்னொன்னு சொல்லலாம். தளபதி வந்து நம்ம ஆடியோ லான்ச்சு இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தோம். வர்ஸ்ட் மெமரி என்ன ஆக போகுதுன்னா, தளபதி வந்து படத்தை விட்டு போறதா வர்ஸ்ட் மெமரி ஆக போகுது. 2026லயே நம்ம கரெக்டா Jan 9 வந்து தளபதி படம் ரிலீஸ் ஆகுது, வரப்பிரசாதம். அதே 2026ல பேஜர் இருந்ததுன்னா தளபதி அதுக்கு மேல படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே 2026ல என்ன ஆக போகுதுன்னா, எத்தனை அதனால நெக்ஸ்ட் கேனப்பையில ஒழுங்கா சொல்றான்னா, தளபதி பாலிடிக்ஸ் போறாரு, சிஎம் ஆயிட்டா அது சந்தோஷம். ஸோ 2025ல எனக்கு என்ன கத்து கொடுத்துச்சுன்னா, எவனை நம்பியும் நீ போவாத, எவன்னா கூப்பிட்டானோ அவன் நம்பி பின்னாடி போவாத. சுனாம் தடிடுவானுங்க, எனக்கு சுனாம் தடவிட்டானுங்க. கரெக்டா ஒரு ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் அக்டோபர் பயங்கர அடி மேல அடி. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் எப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அடி. அவ்வளவு பெரிய பாடங்க நல்லா கத்துக்கினேன். யாரையும் நம்ப கூடாது, நம்ம சொந்த முயற்சியில போனோம். ஆனா மிஸ்டேக்கும் பண்ண முடியாது, எந்த தப்பு இருக்கு. நான் ஒன்னும் நல்லவன், நான் ஒரு பெரிய வல்லவன் எல்லாம் சொல்லேன். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ பாப்பா பர்த்டே நல்லா போச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். பெஸ்ட் மெமரி தான் சொன்னேன் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் கொஞ்சம் நல்லா போச்சு. நெக்ஸ்ட் 6 மாசம் எல்லாம் நக்கின்னு போச்சு. கடைசி 2 மாசத்துல ஏதோ அந்த 6 மாசம் நல்லா பண்ணுது, ஒரு ஏதோ ஒரு இது பலன்னா நம்மள அந்த 2 மாசம் கூட்டுன்னு போச்சுன்னு சொல்லுவேன். 2026 இப்போ நான் வந்து புது ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றது, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்கு. நான் பண்ற ஒர்க் எனக்கு நான் ஓஹோ ஈஸி கீஸுன்னு எல்லாம் சொல்ல, எனக்கு சந்தோஷம். நான் பண்ற ஒர்க் டாஸ்க் அது இதுன்னு எல்லாமே இருக்கு. ஆனா ஓரளவுக்கு நான் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு, இருக்கிறதுல நான் சந்தோஷமா இருக்கேன். எங்க ஒய்ஃப் எங்க பாப்பா எல்லாருமே ஹாப்பியா. கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்து நான் வெளியே வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், ஃபேமிலியை கொண்டு போகணும், நானும் போகணும். இதுதான் நான் அதுதாங்க 2025ல என்ன கற்றுக்கணும்னா, யாரையும் நம்பக்கூடாது. நம்ப கூடாதுன்னு எல்லாரும் நான் சொல்ல, எதா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா பார்த்து நின்று நிதானமா வேலை செய்யணும். இல்லைன்னா சுனாம் தள்ளிடுவாங்க. அதை தான் நான் யாரும் நம்ப கூடாதுன்னு சொன்னேன். அப்படி அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ப கூடாதுன்னு அப்படியெல்லாம் சொல்ல. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதுல வர்றவங்க, புதுசா வர்றவங்க, ஒருத்தர் சொன்னாங்கன்னு கேட்கறது ஆகட்டும், பண்ணா சுனாம் தடவிடுவாங்க. ஸோ அவங்க சேஃப் ஆயிட்டு நம்மள தள்ளி விட்டுருவாங்க அதுல பாலாத்துல. அந்த காரணம் நம்மளும் கொஞ்சம் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா அவங்க மேலேயே போட முடியாது இல்லைங்களா. அதனாலதான் நான் சொல்ல வந்தேன். அவ்வளவுதான் கைஸ், வேற ஒண்ணும் இல்ல. இந்த எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நாளைக்கு ரெசல்யூஷன் வீடியோ வந்து நான் சொல்றேன், என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறேன், என்ன ஏதுன்னு ஆல்ரெடி பிளான் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 12 o'clock ஆனோடனே டக்குன்னு பாப்பா நல்லா கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த வீடியோ, ரெசல்யூஷன்ஸ் வீடியோ எல்லாமே நாளைக்கு வந்து நான் போஸ்ட் பண்றேன். இதுதான் கைஸ். அப்புறமா அதான் தளபதி இது மலேசியா ஸ்பீச்சு Jan 4 வரப்போகுது. அதெல்லாம் நினைச்சா ஒரு மாதிரி ஜாலி வைபா இருக்கு. இன்னொரு பக்கம் ஐயோ தளபதி லாஸ்ட் போனோம், லாஸ்ட் டைம் சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங்ஸ். ஓகே, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இவ்வளவுதான் சொல்லிட்டு இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர், மறக்காம சப்ஸ்கிரைப். என்னடா வர்ஸ்ட் பெஸ்ட்னு சொல்லிட்டு பேசுறேன், என்ன சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. லைஃப் பாட்டு போது, அதை பிடிச்சி நான் போறேன். வாழணும், உயிரோட வாழணும், நல்லா வாழணும், ஆரோக்கியமா வாழணும், கொஞ்சம் காசு வச்சுன்னு வாழணும், கடன் இல்லாம வாழணும் 2026ல. அதுதான் மெயின் கோலே. வாழணும், நல்லா வாழணும், பணத்தோட நல்லபடியா வாழணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், உயிரோட இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், கடனை தீர்த்துணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். இதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ அவ்வளவுதான் கைஸ். இதுதான் பெஸ்ட் வர்ஸ்ட் மெமரி சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த மாதிரி எதனா வர்ஸ்ட் பெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சொல்லிட்டு இந்த வீடியோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக், கமெண்ட், ஷேர், மறக்காம சப்ஸ்கிரைப். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் மை நண்பா நண்பர்கள். பெரிய டைமரே. பாய், குட் நைட்.